ஹலோ எவ்ரிவன். எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலில் இன்றைக்கான வீடியோ எப்படி கிரிப்டோ கரன்சியில் ஒரு டெமோ ட்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ரைட், இந்த டெமோ ட்ரேடிங் சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். காரணம், கிரிப்டோ கரன்சியாக இருக்கலாம் அல்லது எந்த ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் ட்ரேட் பண்ண வந்தீங்கன்னு சொன்னால், ஒரு பிகினராக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுடைய ரியல் மணியை வைத்து ட்ரேட் பண்ணுறதை விட இப்படி டெமோ ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணினதுக்கு பிறகு லைவாக ட்ரேட் பண்ண போகிறது ஒரு நல்ல விடயமாக இருக்கும். ஆகவே கிரிப்டோ ஃபீல்டுக்குள்ளே ஒரு பிகினராக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆகவே இந்த வீடியோவில் டெமோ ட்ரேட் பண்ணுறதுக்கும் ரியல் ட்ரேட் பண்ணுறதுக்கும் இடையிலான டிஃப்ரெண்ட் என்ன மாதிரி இருக்குது, யார் யார் டெமோ ட்ரேட் பண்ணணும், யார் யார் ரியல் ட்ரேட் பண்ணணும் போன்ற முக்கியமான பல விடயங்கள் பார்க்கப்படும். ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதே போல் எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி கோர்ஸ் 7வது பேட்ச் இந்த மாதம் 19ஆம் தேதி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். கோர்ஸோட டியூரேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டலாக 6 வீக்ஸ். அதில் முதலாவது வீக்கில் 3 செஷன் நாங்கள் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுறோம் ஜூமில். ஆகவே கிரிப்டோ கரன்சி சம்மந்தமான பேசிக்கான விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ரீ ஜூம் செஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், இந்த ஃப்ரீ ஜூம் செஷனுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொன்னால் எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி காமன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணப்பட்டு இருக்குது. ஓகே, அன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ரைட், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டெமோ ட்ரேட் பண்ண போறீங்கன்னு சொன்னால் முதலாவது டெமோ ட்ரேட் யார் யார் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்குது. ஓகே, ரைட். கிரிப்டோ கரன்சி இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த டெமோ ட்ரேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சியில் இருக்கக்கூடிய, அதுவும் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் எப்படி நாம் டெமோ ட்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரைட், இப்போ இந்த டெமோ ட்ரேடை பண்ணுறதுக்கு ஏன் ஒருவர் கண்டிப்பாக ரியல் மணியை வைத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணணும், அப்படி ட்ரேட் பண்ணுனா அவருக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்னது அப்படின்னு முதலாவது தெரிந்து கொள்ளணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் ஒரு கோர்ஸ் ஒன்று லேர்ன் பண்ணியிருக்கலாம். ஓகே, எங்கேயாவது ஒரு அகாடமியில் கிரிப்டோ கரன்சி சம்மந்தமான ஒரு பேசிக்கான கோர்ஸ் ஒன்று லேர்ன் பண்ணியிருக்கலாம். அந்த கோர்ஸ் லேர்ன் பண்ணும்போது அவருக்கு ஸ்போர்ட் ட்ரேடிங்காக இருக்கலாம், ஃபியூச்சர் ட்ரேடிங்காக இருக்கலாம், அதெல்லாம் அவங்க டீச் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த கோர்ஸ் முடிவடைந்ததுக்கு பிறகு அவர் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகும் போது, அவர் ஸ்போர்ட் அல்லது ஃபியூச்சர் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணும் போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மார்க்கெட் வந்து ஒரு புதிய மார்க்கெட்டாக இருக்கும். அதுக்குள்ளே ரியல் அமௌண்ட் எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் ட்ரேட் போடும் போது சில வேளை உங்களுக்கு ஒரு பயம் உண்டு வரலாம். ஓகே, அதே போல் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறதால உங்களை அறியாமலே ஒரு நீங்கள் அதில் எப்படி ஒரு ட்ரேடை ஓப்பன் பண்ணுறது, ட்ரேடை எப்படி க்ளோஸ் பண்ணுறது, ஓகே, அந்த மாதிரியான சிக்கல் வரலாம். சில பேர் ட்ரேடை ஓப்பன் பண்ணிடுவாங்க, அதை க்ளோஸ் பண்ண தெரியாது. ஓகே, அப்போ அதுக்கு எகெயின் பேர் ரெக்கார்டிங் பார்க்கணும். அந்த மாதிரி விடயங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு யூடியூப்பில் வீடியோக்களை பார்த்து நீங்கள் ட்ரேடிங் சம்மந்தமான நாலேஜ் எடுத்துக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தாலும் முதலாக எடுத்த உடனே இப்படி பைனான்ஸாக இருக்கலாம் அல்லது வேறு ஒரு எக்ஸ்சேஞ்சாக இருக்கலாம், எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லையும் உங்களுடைய ரியல் காசை போட்டு ட்ரேட் பண்ணக்கூடாது. ரைட், அப்போ இந்த டெமோ ட்ரேட் யார் பண்ணணும்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு பிகினராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த டெமோ ட்ரேட் பண்ணணும். ரைட், இந்த டெமோ ட்ரேட் பண்ணுறதால அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த டெமோ ட்ரேட் பண்ணுறதால முதலாவது ஒரு ஸ்போர்ட் ட்ரேடிங்காக இருக்கலாம் அல்லது ஃபியூச்சர் ட்ரேடிங்காக இருக்கலாம். ஓகே, கிரிப்டோ கரன்சியில் காமனாக இந்த 2 ட்ரேட் நம்ம வந்து செய்வோம். ரைட், அப்போ இந்த ஸ்போர்ட் அண்ட் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயத்தையுமே நுணுக்கமாக நீங்கள் தெரிந்திருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்போர்ட் மார்க்கெட்டில் எப்படி ஒரு ட்ரேட் ஒன்று ஓப்பன் பண்ணுறது, அதாவது ஒரு கொயினை எப்படி பை பண்ணுறது, அதே போல் ஒரு கொயின் எப்படி செல் பண்ணுறது, அந்த மாதிரியான விடயங்கள். இப்படி நீங்கள் பை பண்ணப்பட்ட கோயின் எந்த வாலெட்டில் சேவ் ஆகியிருக்கும் அது உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும் ஸ்போர்ட்டில். அதே போல் பை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் சொல்லுவோம் மார்க்கெட்டில் பை பண்ணுறேன்னு சொல்லி சொல்லுவாங்க, அடுத்து லிமிட் ஆர்டர் போட்டு பை பண்ணுறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஸ்போர்ட் மார்க்கெட் மட்டுமில்லை, ஃபியூச்சர் மார்க்கெட்லேயும் இது இப்படி தான். ஓகே, ஒரு பை லாங் போகலாம் அல்லது ஷார்ட் பொசிஷன் ஒன்று போகலாம். அது நீங்கள் மார்க்கெட்டில் போகலாம், மார்க்கெட்டில் உங்களுக்கு லாங் பொசிஷன் ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் லிமிட்
லிமிட் ஆர்டர்னு ஒன்று இருக்குது. அந்த லிமிட் ஆர்டர் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி எப்படி அந்த லிமிட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாம் நம்ம சரியாக டைப் பண்ணணும், அந்த மாதிரி விடயங்களை நீங்கள் தெரிந்திருக்கணும். அது மட்டும் இல்லை, ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக பை செல் அது மட்டும் தான் பண்ணுவோம். பட் ஃபியூச்சர் ட்ரேடுன்னு வரும்போது ஃபியூச்சர் ட்ரேடில் இன்னும் பல விடயங்கள் இருக்குது. ஓகே, அதில் மார்ஜின் மோடுன்னு ஒன்று இருக்குது, அதை க்ராஸ் ஐசோலேட்டட்னு சொல்லுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா லெவரேஜின்னு ஒருத்தர் இருக்கார். இந்த லெவரேஜ் எப்படி யூஸ் பண்ணணும், லெவரேஜ் அதிக அளவாக யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ட்ரேடுக்கு என்ன மாதிரி கிடைக்குது, லிக்விடேஷன் ப்ரைஸ்லாம் எப்படி கிடைக்குது. இப்போ அந்த மாதிரிலாம் நீங்கள் ரியல் அமௌண்ட்டை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட இப்படி ஒரு ஃபேக்கான அமௌண்ட் போட்டு நீங்கள் பழகிறதால உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொள்ள முடியும். ரைட், இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாம் எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு பொசிஷன் நான் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் கதைக்கிறேன். ஒரு பொசிஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு அந்த பொசிஷனில் ஏதாவது எடிட் பண்ணணுமா, அல்லது அந்த பொசிஷனில் எப்படி டிபி டேக் ப்ராஃபிட், எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, எப்படி பார்ஷியல் புக்கிங் பண்ணுறது, அந்த மாதிரியான பல விடயங்கள் இருக்குது. அதுகளை எப்படி செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ட்ரேட் ஹிஸ்ட்ரி. ஓகே, நீங்கள் ஒரு ட்ரேட் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ட்ரேடுக்கு எவ்வளோ கமிஷன் வெட்டிப்பட்டிருக்காங்க, எவ்வளோ ஃபண்டிங் ஃபீ ஓகே டிடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, அந்த மாதிரியான விடயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு. ரைட், அப்போ அந்த மாதிரி விடயங்களும் தெரிகிறதுக்கு நீங்கள் ரியல் அமௌண்ட்டை போட்டு இப்படி ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை அறியாமல் உங்களுடைய காசு வந்து நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதே போல் ரியல் அமௌண்ட்டை ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்காது. ஓகே, நீங்கள் எடுத்த உடனே மார்க்கெட்டுக்குள்ளே வருவீங்க, படித்த விடயங்களை அல்லது யூடியூப்பில் பார்த்த விடயங்களை வைத்து ஒரு பையோ லோங்கோ போவீங்க. அப்படி போகிறதால உங்களுக்கு லொஸ்ட் வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுடைய காசு வீணாக போகுது. அப்படி இல்லாமல் ஒரு டெமோ ட்ரேடில் என்ன செய்யலாம்னு கேட்டால், நீங்கள் கண்டினியூவாக லேர்ன் பண்ண விடயங்களை ஆரம்பத்தில் இருந்து இந்த டெமோ ட்ரேடிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், நாம் மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேட் பண்ணுறதுக்கு பல மெத்தடுகள் இருக்கு. இப்போ டெக்னிக்கல் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ப்ரைஸ் செக்ஷனாக இருக்கலாம், எஸ்எம்சியாக இருக்கலாம், எலியட் வேவாக இருக்கலாம், போன்ற பல விடயங்கள் இருக்கு. இதில் ஏதோ ஒரு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எஸ்எம்சி கான்செப்ட் படி நீங்கள் ட்ரேட் பண்ண போறீங்கன்னு சொன்னால் அந்த எஸ்எம்சி அந்த கான்செப்டில் நீங்கள் வந்து என்னென்னு கேட்டால் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் மார்க்கெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வளர்த்து கொள்ளணும். அப்போ கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் இந்த டெமோ அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணி அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எஸ்எம்சி ஸ்மார்ட் மணி கான்செப்ட் மட்டும் இல்லை, நீங்கள் நார்மலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட், ஒரு சார்ட் பேட்டர்ன் அதுகளை வைத்து ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தால் கூட அதுகளை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த டெமோ அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கண்டினியூவாக ஒரு மாதமோ 2 மாதமோ கண்டினியூவாக நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி அதிகளவாக வின்னிங் ரேட் கொடுக்குது, எந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு அதிகளவான லொஸ்ட்டை கொடுக்குது, இதில் என்னத்தை நம்மளால் லேர்ன் பண்ணி கொள்ள முடியும், இந்த லொஸ்ட்டுக்கான காரணம் என்னது போன்ற விடயங்களை இந்த டெமோ ட்ரேட் மூலமாக நமக்கு பார்த்து கொள்ள முடியும். ஆகவே இதுதான் டெமோ ட்ரேடிங் சம்மந்தமாக இவ்வளோ நேரம் நான் கதைத்த விடயங்கள். ரைட், நான் எப்படி உங்களுக்கு இப்போ ஒரு டெமோ ட்ரேட் ஒன்று ஓப்பன் பண்ணுறது, அதில் எப்படி ட்ரேடுகளை போட்டு பார்க்குறது, அந்த மாதிரி விடயங்களை நான் வந்து லைவாக உங்களுக்கு காட்டுறேன். ஆகவே நீங்கள் டெஸ்க்டாப்பில் உங்களுடைய பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் பைனான்ஸில் மேலே பாருங்கள், அவங்களோட அக்கௌண்ட்டில் லொகின் ஆகிக்கொள்ளுங்க. இந்த இடத்துல பாருங்கள் ட்ரேடுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ட்ரேடுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன், இந்த ட்ரேடை கிளிக் பண்ணி இது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை பாருங்கள் டெமோ ட்ரேடிங் சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போ இதுக்கு நீங்கள் முதலாவது உங்களுடைய பைனான்ஸை ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி கொள்ளணும். அந்த அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணி கேவைசி வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு இந்த விடயங்களை செய்யணும். ஓகே ரைட், இதில் பாருங்கள் டெமோ ட்ரேடிங் ஒன்று இருக்குது. டெமோ ட்ரேடிங்கை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுங்கள், சிம்பிள். ஓகே, நீங்கள் இப்படி கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். இந்த இன்டர்ஃபேஸில் ஆரம்பத்தில் முதலாக ஒரு டெமோ ட்ரேடிங் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று கொடுப்பாங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, அவ்வளோதான். ஜஸ்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னு சொன்னால் எப்படி ரியலாக நீங்கள் ரியல் மார்க்கெட்டில் ஒரு ஸ்போர்ட் அண்ட் ஃபியூச்சர் ட்ரேட் அந்த இன்டர்ஃபேஸ் இருக்குமோ அதே போல தான் இந்த டெமோ அக்கௌண்ட்டு அந்த இன்டர்ஃபேஸும் இருக்கும். ரைட் ரைட், இதில் மேலே பார்த்து கொள்ளுங்க. இதில் பாருங்கள் பைனான்ஸ் டெமோ ட்ரேடிங் சொல்லக்கூடிய ஒரு விடயம் இருக்குது. இதுதான் டெமோ ட்ரேடிங். ரைட், பக்கத்தில் பாருங்கள் ஸ்போர்ட் அண்ட் ஃபியூச்சர்னு சொல்லக்கூடிய ஒரு விடயம் இருக்குது. இதில் நீங்கள் எந்த ட்ரேட் பண்ண போகிறீங்க டெமோ ட்ரேடாக. இப்போ நீங்கள் ஸ்போர்ட் லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணி ஸ்போர்ட்டில் உங்களுக்கு பை செல் செய்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அல்லது ஃபியூச்சர் ட்ரேடிங் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஃபியூச்சரை கிளிக் பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரைட், நான் முதலாவது
இவ்வளவுதான். இதில் வேறு ஒன்றுமே இல்லை. இது வந்து ஸ்போர்ட் அண்ட் ஃபியூச்சர் செய்கிறது பாருங்கள். நாம் எப்படி லைவாக மார்க்கெட்டில் ஒரு ஸ்போர்ட் ட்ரேட் பண்ணுறதுக்கான என்னென்ன ஆப்ஷன் இருக்குமோ அதுகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், நான் இப்போ மேலே ஸ்போர்ட்டில் நிற்கிறேன். ஓகே, ஸ்போர்ட்டில் இருக்கிறதால இப்போ ஸ்போர்ட் மார்க்கெட் தான் கரண்ட்டாக பார்த்து கொண்டு இருக்கோம் நாம். ரைட், இதில் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்க ஸ்போர்ட்னு இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் லிமிட், மார்க்கெட், ஓகே, ஸ்டாப் லிமிட் அப்படி விடயங்கள் இருக்குது. ஆகவே பை செல் அப்படின்னு சொல்லக்கூடிய விடயங்கள் இருக்குது. இப்படி தான் நம்ம ஒரு ஒரிஜினல் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இதே இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். ஆகவே இதில் நீங்கள் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸை எடுத்துக்கொள்ள முடியும். ரைட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் மேலே ஸ்போர்ட் மார்க்கெட் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸ்போர்ட் மார்க்கெட் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆகவே இந்த டெமோ ட்ரேடிங்கில் பைனான்ஸ் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்டால் கீழே பாருங்கள், இந்த இடத்துல ஸ்போர்ட்டில் பாருங்கள், நான் இந்த மார்க்கெட்டை கிளிக் பண்ணி கொள்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பாருங்கள் அவைலபிள் பேலன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு விடயம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 USDT அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா, 5000 USDT கொடுக்குறாங்க உங்களுக்கு ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த அமௌண்ட் தாராளமாக போதும். நீங்கள் உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் லேர்ன் பண்ண விடயங்களை வைத்துக்கொண்டு இந்த 5000 USDT வைத்துக்கொண்டு உங்களுக்கு மார்க்கெட்டில் வேணுமா இருந்தால் பை செல் பண்ணலாம், லிமிட்டில் வேணுமா இருந்தால் பை செல் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்போர்ட்டில் ஒரு மார்க்கெட்டில் பை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன்னு பாருங்கள். ரைட், இப்போ கரண்ட்டாக அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கோயின் எல்லாம் செலக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். BTC USDTன்னு சொல்லக்கூடிய இந்த கோயினில் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ப்ரைஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் வந்து ஒரு பை பண்ணுவோம். நம்மகிட்ட இருக்கு பாருங்கள் அமௌண்ட் இருக்குது. அதில் நான் ஒரு $100 அல்லது ஒரு $150 பார்த்தீங்கன்னு சொன்னால் $5000 அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இதுக்கு மார்க்கெட் அனலைஸ் பண்ணணும். இப்போ நான் பை பண்ணுற மாதிரி உடனே போய் மார்க்கெட்டில் பை பண்ணக்கூடாது. நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒரு சரியான இடத்துல உங்களுக்கு பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சின்னு சொன்னால் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஓகே, இதை உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்கன்னு சொல்லி கேம் லிங்க் மாதிரி பை செல் போட்டு பார்க்கவும் வேண்டாம். சரியாக நீங்கள் எப்படி ரியல் அமௌண்ட்டை வைத்து ட்ரேட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக இதையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இங்கே வந்து சரியாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லி பார்த்துக்கொள்ள முடியும். ரைட், பாருங்கள் $150 நான் பை BTC இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். இப்படி கிளிக் பண்ணுன்னு சொன்னேன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பை செய்யப்பட்ட அந்த 150 BTC வந்து உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம். ஓகே, அதாவது இப்போ நம்ம நார்மலாக ஸ்போர்ட் மார்க்கெட்டில் பை செய்தோம்னு சொன்னோமா உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய வாலெட்டில் போய் பார்க்கலாம். ஓகே, வாலெட்டில் போய் பார்க்கலாம். ரைட், இந்த இடத்துல பாருங்கள் அவைலபிள் பேலன்ஸ்ன்னு சொல்லி இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும் நம்ம பை பண்ண BTCயோட அளவு. ஓகே, 0.05 BTC நம்ம கையில் இருக்குது. இப்போ நம்மளுடைய இந்த இடத்துல பாருங்கள் பை சைட் அவைலபிள் பேலன்ஸ் வந்து 4815 சொல்லக்கூடிய USDT காட்டுது. ஆகவே 150க்கு பை பண்ணியிருக்கோம். ரைட், இப்போ வாங்கப்பட்ட அந்த கோயினை உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸில் செல் பண்ண விரும்புகிறீங்கன்னு சொன்னால் அதுவும் மார்க்கெட் ப்ரைஸில் செல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் பாருங்கள் இந்த இடத்துல இப்படி ஃபுல் 100% கொடுத்தாச்சு. பாருங்கள் செல் BTC இப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் எகெயின் பாருங்கள் உங்களுடைய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் 10,148 USDT கிடைச்சிருக்கு. அதாவது இந்த இடத்துல இவங்க வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. எப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு கோயின்லேயுமே 5000 கொடுப்பாங்க. ஓகே, USDTயில் $5000 கொடுத்துருக்காங்க. அதே போல் BTCலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது $5000 பெருமதியான ஒரு அமௌண்ட் ஒன்று இருந்திருக்கு ஆல்ரெடி. அது நான் இங்கே இடத்துல செல் பண்ணியும் இந்த ரெண்டுமே செல் ஆகி இந்த இடத்துல எட் பண்ணி காட்டப்பட்டிருக்கு. அதாவது BTCலையும் ஒரு அமௌண்ட் அவங்க ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. அந்த அமௌண்ட் தான் இந்த இடத்துல செல் பண்ணப்பட்டு இருக்கு. ஓகே, ஆகவே பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள் ஒரு 10,148 USDT இந்த இடத்துல இருக்கு. ஆகவே இந்த அமௌண்ட்டுகளையும் வைத்து உங்களுக்கு எந்த ஒரு கோயினா இருந்தாலும் பரவாயில்ல இந்த இடத்துல கோயினை செலக்ட் பண்ணி உங்களுக்கு பை செல் செய்து ட்ரை பண்ணலாம். இது மார்க்கெட்டில் மட்டும் இல்லை, இந்த லிமிட்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் லேர்ன் பண்ணி இந்த லிமிட்டில் எப்படி பை பண்ணுறது அந்த மாதிரி விடயங்கள் எல்லாத்தையுமே ஸ்போர்ட் மார்க்கெட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே போல் நான் இந்த இடத்துல இப்போ ஸ்போர்ட் மார்க்கெட்லேருந்து ஃபியூச்சர் மார்க்கெட்டில் ஒரு டெமோ ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு சில விடயங்கள் இந்த இடத்துல காட்டுன்னு பார்த்துக்கொள்ளுங்கள். எப்படி பைனான்ஸில் ஒரு ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணும்போது நமக்கு மார்க்கெட் அந்த இன்டர்ஃபேஸ் இருக்குமோ அதே போல தான் பாருங்கள், எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அதே போல் ரியலான ட்ரேட் பண்ணக்கூடிய அதே மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் இந்த இடத்துல கிடைக்கும். அதே போல்
ஃபியூச்சர்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு பாருங்கள் 5000 USDT அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஆகவே நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறீங்க, பை லாங் பை ஷார்ட் போகிறீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. இதுலேயும் பாருங்கள் மார்க்கெட் லிமிட் எல்லாமே இருக்குது. நான் வேணுமெண்டா மார்க்கெட்டில் ஒரு கோயின் உண்டு. இப்போ இந்த இடத்துல BTC USDT இருக்கிற மாதிரி நம்ம வேணுமெண்டா வேற ஒரு கோயின், ஓகே, ஒரு XRP USDT அந்த கோயின் பை பண்ணுறோம்னு நீங்கள் நினச்சிக்கொள்ளுங்க பெர்பச்சுவல் கான்ட்ராக்டில். ஓகே ரைட். இப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க, மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல பை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ எப்படி பை பண்ணலாம்னு கேட்டால் மார்க்கெட்டில் போயாச்சு. அதுக்கு முன்னாடி மேலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த க்ராஸ்னா என்னது, அதுக்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த லெவரேஜ் எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விடயங்கள்லாம் நீங்கள் ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருக்கணும். ஓகே, இதுகளெல்லாம் தெரியாமல் யாருமே தயவு செய்து இந்த டெமோ ட்ரேடாக இருக்கலாம் அல்லது ரியல் ட்ரேடாக இருக்கலாம் அதுக்கெல்லாம் ஃபியூச்சர் ட்ரேட் பண்ண வேண்டாம். இது இருக்கக்கூடிய ரிஸ்க் ஆன விடயங்கள். ஆகவே இதுகளெல்லாம் சரியாக யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தா மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரேடை இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு கோயினை செலக்ட் பண்ணுறதா இருக்கலாம். இந்த இடத்துல கோயினை செலக்ட் பண்ணி ஒரு அமௌண்ட்டை பாருங்கள், ஒரு மார்க்கெட்டில் பை பண்ண போகிறீங்க, இந்த இடத்துல பெர்சன்டேஜை கூட்டும் போது கீழே பாருங்கள் கொஸ்டின் சொல்லக்கூடிய இந்த இடத்துல நமக்கு பார்த்து கொள்ள முடியும் எவ்வளோ USDT செலக்ட் ஆகுதுன்னு சொல்லி. ஆக எவ்வளோ USDT ட்ரேடுக்கு போட போகிறோம், அப்படி ட்ரேடுக்கு போடுறதால லிக்விடேஷன் ப்ரைஸ் என்ன மாதிரி அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தெரிஞ்சாதான் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இது ஜஸ்ட் உங்களுடைய ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஒரு ட்ரேடை போடுறது, ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறது, ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, அந்த மாதிரி விடயங்களுக்கு. ரைட். இந்த இடத்துல நான் வந்து ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு $1000 வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரேடுக்கு நான் இந்த இடத்துல போட போகிறேன். ஓகே, பார்த்துக்கொள்வோம். ரைட் ரைட். கீழே பாருங்கள் கொஸ்ட் பாருங்கள், கொஸ்ட்டில் வந்து வேணுமா இருந்தால் ஒரு 1000 USDT அப்படி இல்லைன்னு சொன்னால் ரைட். இந்த இடத்துல கீழே பாருங்கள் கொஸ்டின் சொல்லக்கூடிய இடத்துல ஒரு $300 நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, $300 இந்த இடத்துல வேணுமானா ஒரு பை பொசிஷன் போய் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ரைட். மேலே க்ராஸ் இருக்குது, இந்த க்ராஸில் போகிறீங்களா, ஐசோலேட்டட் போகிறீங்களா, அதில் உங்களுக்கு ஐசோலேட்டட் வேணுமா, ஐசோலேட்டட் க்ராஸ் வேணுமா, அந்த க்ராஸ் அதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து லெவரேஜ். ஓகே ரைட், ஆல்ரெடி க்ராஸில் தான் இருக்குது. இந்த லெவரேஜ் நீங்கள் 10x யூஸ் பண்ண போகிறீங்களா, 20x யூஸ் பண்ண போகிறீங்களா, இது உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இதெல்லாம் பாருங்கள் ரியலாக எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ அதே போல தான் இருக்கும், எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. ரியல் மார்க்கெட் இதே மாதிரி தான் இருக்கும். என்ன டிஃப்ரெண்ட் ஆக போகுதுன்னு கேட்டால் இந்த அமௌண்ட் மட்டும், இது நம்மளுடைய காசு இல்லை, பைனான்ஸ் தர காசு. ரைட். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் அமௌண்ட் ஒரு $300 அல்லது $350 இப்படி செலக்ட் பண்ணியாச்சு. ஓப்பன் லாங், அதாவது இதுக்கு நீங்கள் மார்க்கெட் அனலைஸ் பண்ணணும். ரைட். பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பாப்அப் விண்டோன்னு வருது, நமக்கு ஃபியூச்சர் ட்ரேடிங் சம்மந்தமான. ரைட். ஆரம்பத்தில் ஒரு சில குயிஸ் இருக்குது, இதுங்களை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. ரைட். இந்த இடத்துல நீங்கள் சும்மா அப்படி கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ண இந்த மாதிரி அவங்களோட ஒரு கொஸ்டின் இதை ரீட் பண்ணி வேணுமா கொடுக்கலாம், அல்லது நீங்கள் எப்படி கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ரோங்கான ஆன்சராக இருந்துச்சுன்னு சொன்னால் அது சரியான ஆன்சரை காட்டும். ஆகவே இதை ரீட் பண்ண வேணுமா தான் ரீட் பண்ணி கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்படி செலக்ட் பண்ணி இதை முடித்து கொள்ளுங்கள். ஓகே, இதை கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு அங்கே ட்ரேட் பண்ண கொடுக்கும். லைவாக ட்ரேட் பண்ணும் போதும் அப்படி தான். இதே மாதிரி ஆரம்பத்தில் முதல்ல ஒரு பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ள நம்ம வந்தோம்னு சொன்னோமா நமக்கு இந்த மாதிரியான சில கேள்விகள் வரும், அதை கம்ப்ளீட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே ரைட். ஓகே, நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் நான் எடுத்த அந்த ஆர்டர் எகெயின் நான் வந்து பிளேஸ் பண்ணுறேன். ஓகே, பாருங்கள் $300 பை லாங். ஓகே, போனதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல். இப்படி தான் ஒரு ரியலாக அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் மார்க்கெட்டில் பை செல் பண்ணினாலும் இதே மாதிரி தான் எல்லாமே நடக்கும். எப்படி இந்த மெசேஜ் எல்லாம் வருதோ அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் பாருங்கள் டெமோ ட்ரேடிங்கில் நம்ம இந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுறதால நமக்கு விளங்குது எந்த இடத்துல கோயினை வாங்கின எந்த இடத்துல நம்ம கோயின் அமௌண்ட் இந்த இடத்துல காட்டுது. ரைட். கீழே பாருங்கள் ஒரு ஆர்டர் ஒன்று இந்த இடத்துல பிளேஸ் ஆகிருச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கே என்ட்ரி ப்ரைஸ், எக்ஸிட் ப்ரைஸ், இல்லை பாருங்கள் மார்ஜின் $295 இது வந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்கள் PNL. ஓகே, இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட், அதாவது நம்ம நிறைய ப்ராஃபிட் கார்டு பார்த்துருப்போம். நீங்கள் நிறைய யூடியூப்பில் இருக்கலாம், டிக்டாக்ல இருக்கலாம், நிறைய ப்ராஃபிட் கார்டு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இந்த ப்ராஃபிட் கார்டு உங்களுக்கு வேணும் அதை எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே, பாருங்கள் இவ்வளோ அழகாக நமக்கு டெமோ ட்ரேடிங்காக இருந்தாலும் லைவ் ட்ரேடில் என்னென்ன விடயங்கள் நடக்குதோ அப்படியே எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கும். பட் இதை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ சில பேர் இருக்காங்க இது வந்து ஒரு டெமோ அக்கௌண்ட் என்று சொல்லி வேணுங்கிற மாதிரி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் உங்களோட ஒரிஜினல் காசை போட்டு நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ண என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவீங்களோ அதெல்லாம் இதுலேயும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் இந்த இடத்துல டிபி உங்களுக்கு வேணுமாண்டா டேக் ப்ராஃபிட், ஸ்டாப் லாஸ் போடுறது. இப்படி தான் ரியல் மார்க்கெட்லேயும் இதே மாதிரி தான் டேக் ப்ராஃபிட் நம்ம என்டர் ஆகின ப்ரைஸில் இருந்து 2.3 ஒரு $3 போனால் பாருங்கள் $853 ப்ராஃபிட் காட்டுது. அதே போல் ஸ்டாப் லாஸ் சில வேலை 2க்கு மார்க்கெட் வந்துச்சுன்னு சொன்னால் $416 லாஸ் இப்படி ஏதோ காட்டுது. ஓகே,
ரைட். அப்ப இதெல்லாம் போட்டு நீங்க பாரு கன்ஃபர்மேஷன் குடுத்தீங்கன்னு சொன்னா, எப்படி ஸ்டாப் லாஸ், டேக் ப்ராஃபிட் போடுறது. ஓகே. அதை எப்படி இந்த ஓப்பன் ஆர்டர்ல பார்த்துக்கொள்றது, அந்த மாரி விடயங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். அதேபோல ஆர்டர் ஹிஸ்டரி, ட்ரேட் ஹிஸ்டரி அப்படி இருக்கு. இதெல்லாம் ரியல் அக்கவுண்ட்ல என்னென்ன விடயங்கள் இருக்குமோ, அது எல்லாமே இங்கேயும் இருக்கு. ஆகவே இதுகள பிராக்டிஸ் பண்ணுங்க. எவ்வளவு ஃபீ வெட்டப்படுது, இந்த ஃபீ எல்லாம் ஓகே. இப்ப இதெல்லாம் ஒரு டெமோ அக்கவுண்ட்னால இதெல்லாம் ஃபேக்கான விடயங்கள். ஓகே. பட் ரியல் அக்கவுண்ட் நீங்க ட்ரேட் பண்ணாலும் இப்படிதான் உங்களுடைய ட்ரேடுக்கு காஸ்ட் எவ்வளோ ஃபீ வெட்டுப்படுது, அந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் பார்த்துக்கொள்ள முடியும். டேட் எல்லாம் பார்த்துக்கொள்ள முடியும். ரைட். இங்கே பக்கம் பாருங்க, ஒரு ஓப்பன் ஆர்டர் இருக்கு. ஓகே. இந்த ஓப்பன் ஆர்டர்ல போயிட்டு உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். நீங்க போட்ட டிபிஎஸ் இல்லை டீட்டெயில் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ள முடியும். ரைட். இப்படி நீங்க ஃபியூச்சர் ட்ரேட் பண்றீங்கன்னு சொன்னா அதுக்கு உங்களுக்கு முதலாவது இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் சம்பந்தமான நாலேஜ் ஒன்று இருக்கணும் கண்டிப்பா. அதாவது ரியலா நீங்க எங்கேயாவது லேர்ன் பண்ணி இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு யூடியூப்ல பார்த்து நீங்க லேர்ன் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கணும். ரைட். நபரா இருந்ததுக்கு பிறகு நீங்க லேர்ன் பண்ண விடயங்களை ஒரு மார்க்கெட்டுக்குள்ள ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா மட்டும் இந்த பிளாட்ஃபார்மை உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அதே போல இப்ப யார் இந்த ரியல் ட்ரேட் ஓகே யார் யார் இந்த டெமோ ட்ரேட் ரியல் ட்ரேட் பண்ணணும்னு சொன்னால், இந்த டெமோ ட்ரேட் பண்ணக்கூடிய ஒருத்தர் யாராக இருக்கணும்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த ஃபீல்டுக்கு ஒரு பிகினராக இருந்தீங்க என்று சொன்னால் ஓகே. நான் ஆரம்பத்தில் கழிச்சது போல் ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி அல்லது ஒரு வீடியோக்களை பார்த்து ட்ரேட் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த டெமோ ட்ரேடில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. இந்த அமௌண்ட்டுகளை யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு மார்க்கெட்டாக இருக்கலாம், லிமிட்டாக இருக்கலாம், இதுகளை போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு கண்டினியூவாக இதில் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அமௌண்ட். இதுகளை வைத்து கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருங்க. கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ண எப்படி இருக்கும்னு கேட்டால் உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஒரு ட்ரேடை ஓப்பன் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறதா இருக்கலாம். இந்த மாதிரி விடயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு இதில் பார்த்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, இப்போ சில பேர் எடுத்த உடனே ரியல் ட்ரேட் பண்ணுறதுக்கு விருப்பப்படுவாங்க. அதாவது ரியல் அமௌண்ட்டை போட்டு பைனான்ஸில் ஸ்போர்ட் ட்ரேடிங் அல்லது ஃபியூச்சர் ட்ரேட் பண்ண விருப்பப்படுவாங்க. ரைட். இப்படி எடுத்த உடனே நீங்கள் ரியல் ட்ரேட் பண்ண வரும்போது சில பேருக்கு ஒரு பொசிஷன் ஓப்பன் பண்ண தெரியும், க்ளோஸ் பண்ண தெரியாது. அந்த எடுக்கப்பட்ட பொசிஷனுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்க தெரியாது. இப்படியான பல பிரச்சனைகள் இருக்கும்போது மறைமுகமாக உங்களுக்கு வரக்கூடிய லொஸ்ட் எல்லாம் யாருக்கு போக போகுதுன்னு கேட்டால் உங்களுக்கு தான் வரப்போகுது. காரணம் இது உங்களுடைய காசு. ஆனால் இதே நீங்கள் ஒரு சரியான அடிப்படையில் இந்த டெமோ ட்ரேட் பண்ணுறது மூலமாக கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்கள் மேலேயே ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒன்று வரும். ரைட். எனக்கு இப்போ நான் இதெல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கிறேன், இப்போ இதுக்குள்ள சரியான ஒரு ப்ராக்டிஸும் பண்ணியிருக்கிறேன், ஆகவே எனக்கு ஒரு சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜியை வைத்துக்கொண்டு கண்டினியூவாக இங்கே ப்ராக்டிஸ் பண்ணினதால எனக்கு ரைட் இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக எனக்கு ரியல் காசை போட்டு ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்குள்ளே வரும். அப்போ அதே கான்ஃபிடென்ஸை வைத்துக்கொண்டு நீங்கள் மார்க்கெட்டில் போய் ரியல் அமௌண்ட்டை போடும்போது உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்பாக இருக்கும் இந்த டெமோ ட்ரேடிங். ஒரு முக்கியமான விடயம், இப்போ இந்த டெமோ ட்ரேட் பண்ணுறவங்க கண்டினியூவாக டெமோ ட்ரேட் பண்ணணுமான்னு கேட்டால் அப்படி முடியாது. ஓகே. காரணம் நீங்கள் இந்த மார்க்கெட்டுக்குள்ளேருந்து ப்ராஃபிட் எடுக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக ரியல் ட்ரேட் பண்ணியே ஆகணும். அப்போ இந்த ரியல் ட்ரேட் பண்ணுறதுக்கும் போகிறதுக்கு முன்னாடி இங்கே டெமோ ட்ரேட் பண்ணுவீங்க. ஆனால் அந்த டெமோ ட்ரேட் பண்ணுறதுல ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னு கேட்டால் இந்த டெமோ ட்ரேட் பண்ணுறது வந்து பைனான்ஸ் தாரக் யூஎஸ்டிடி யூஸ் பண்ணி நாம் இங்கே ட்ரேட் பண்ணோம். அதால் இங்கே வரக்கூடிய ஒரு ப்ராஃபிட்டும் லொஸ்ட்டும் உங்களுக்கானது கிடையாது. ஓகே. இப்போ ப்ராஃபிட் வந்தால் நீங்கள் சந்தோஷப்படைய மாட்டீங்க, லொஸ்ட் வந்தால் கவலைப்படையும் மாட்டீங்க. இதில் இந்த டெமோ ட்ரேடில் ஆனால் யார் ஒருத்தர் ரியல் ட்ரேட் பண்ணுறாரோ இந்த ரியல் ட்ரேட் பண்ணுறவருக்கு தான் இந்த டெமோ ட்ரேடிங்கில் நமக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு விடயத்தை மட்டும் நமக்கு இந்த டெமோ ட்ரேடிங்கில் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அதுதான் ஒரு எமோஷன் சொல்லுவோம், ஒரு சைக்காலஜி பக்கம். ஓகே. இந்த ட்ரேடிங்கில் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதை விட ஒரு பங்கு எதுக்கு இருக்குன்னு கேட்டால் இந்த ஒரு சைக்காலஜி, ஒரு எமோஷன். ஓகே. இதுதான் ஒரு மிகப்பெரிய விடயமாக இருக்கும் ட்ரேடிங்கில். பட் இந்த விடயங்களை இந்த டெமோ ட்ரேட் செய்கிற எந்த ஒரு நபருக்குமே அதை ரியலாக உணர்த்த முடியாது. அப்போ டெமோ ட்ரேடிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ரியல் அமௌண்ட்டை போட்டு ட்ரேட் பண்ணும்போது தான் ஒரு லொஸ்ட் வந்தால் அது எவ்வளோக்கு உங்களை எஃபெக்ட் பண்ணுது, ஒரு ப்ராஃபிட் வந்தால் அதால் எவ்வளோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, அந்த மாதிரியான உணர்ச்சிகள் மூலமாக பல டிசிஷன். இப்போ நீங்கள் லொஸ்ட் ஆகிறீங்கன்னு சொன்னால் எடுக்கக்கூடிய டிசிஷன்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோங்காக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. அவசரப்படுவீங்க, ஓவர் ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க.
ஓகே, சேசிங் பண்ணுவீங்க மார்க்கெட்டை, அந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் நடக்கும். ஆனால் டெமோ ட்ரேடிங்கில் அப்படிலாம் இல்லை. லொஸ்ட் ஆனால் அது போனால் போட்டு போடும், அடுத்த ட்ரேட் ஒன்று போட்டு பார்ப்போம், அப்படிலாம் நினைப்பீங்க. ஆனால் ரியல் அமௌண்ட்டில் தான் இந்த சைக்காலஜின்னு சொல்லக்கூடிய விடயம் ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். ஆகவே கண்டினியூவாக டெமோ ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ஈஸியாகும் வரைக்கும் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி சரியாக உங்களுக்கு ஒரு வின்னிங் ஸ்ட்ராட்டஜியாக மாறும் வரைக்கும் இந்த டெமோ ட்ரேடில் நீங்கள் ட்ரேட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ரியல் ட்ரேடுக்கு உங்களோட ரியல் அமௌண்ட்டை போட்டு ட்ரேட் பண்ணணும். ட்ரேட் பண்ணக்குள்ள தான் அந்த சைக்காலஜி பக்கமும் அதுகளையும் சரியாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்ததுக்கு பிறகு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக கண்டினியூவாக உங்களுக்கு இதில் பயணிக்கலாம். ஆகவே இதே விடயத்தை உங்களுக்கு மொபைல் ஃபோன்லேயும் செய்யலாம். மொபைல் ஃபோனில் எப்படி செய்யறதுன்னு சொல்லி அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன். ஓகே, அந்த ஸ்க்ரீன்ஷாட் மூலமாக பாருங்கள். உங்களுக்கு பைனான்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க உங்களுடைய மொபைல் ஃபோனில். அந்த மொபைல் ஃபோனில் ஓப்பன் பண்ணி கீழே பாருங்கள் ஓம், ஓகே, ட்ரேட் அப்படியான விடயங்கள் இருக்குது தானே, ஃபியூச்சர் அப்படியான விடயங்கள் இருக்குது. இதில் உங்களுக்கு 2 இடத்துல இந்த டெமோ ட்ரேடிங்கை எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே, முதலாவது கீழே பாருங்கள் ட்ரேடுன்னு சொல்லக்கூடிய அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே போய், ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா மேலே கன்வெர்ட், ஸ்போர்ட், மார்ஜின் அப்படி இருக்கும். அதில் பாருங்கள் இப்போ நார்மலாக நீங்கள் ஸ்போர்ட்டில் தான் நிற்பீங்க, ஒரு 3 டாட் இருக்கும் இங்கே ரைட் சைட். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அது கீழே பாருங்கள் டெமோ ட்ரேடிங்னு ஒன்று இருக்கும். ஓகே, அந்த டெமோ ட்ரேடிங்கை கிளிக் பண்ணால் இதே மாதிரி உங்களுக்கு எப்படி லேப்டாப்பில் இந்த வியூ இருக்கோ அதே போல் உங்களோட மொபைல் ஃபோனில் டெமோ ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட் அண்ட் ஃபியூச்சர் ட்ரேடிங் பார்த்துக்கொள்ள முடியும். உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்டில் போய் இந்த .3 எடுக்கலாம். அதே போல் நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணக்கூடிய வாலெட்லையும் ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த இன்டர்ஃபேஸ்லையும் மொபைல் ஃபோனில் போய் அது மேலே பாருங்கள் .3 இருக்கும். அந்த .3 கிளிக் பண்ணி உங்களுக்கு டெமோ ட்ரேடிங் அதுலேயும் உங்களுக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இதை யாரும் ஒரு கேம்லிங் மாதிரி யூஸ் பண்ணாமல் சரியாக உங்களுடைய கோல் என்னவோ, எந்த நோக்கத்துக்காக இந்த கிரிப்டோ ஃபீல்டுக்குள்ளே ட்ரேட் பண்ணுறதுக்காக வந்தீங்களோ அதை அடையிறதுக்கு ஒரு நமக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு வேயாக இந்த டெமோ ட்ரேடிங் இருக்குது. பைனான்ஸில் ஈஸியாகவும் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸில் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதே இன்டர்ஃபேஸ் இந்த டெமோ ட்ரேடிங்லையும் கிடைக்கிறதால நமக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதில் பழகிட்டு ரியல் காசை போட்டு ட்ரேட் பண்ணும் போது. ஆகவே இந்த வாய்ப்பை சரியாக யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். முதலாவது டெமோ ட்ரேட் பண்ணி அதுக்கு அங்கால நீங்கள் ரியல் அமௌண்ட்டை போட்டு ட்ரேட் பண்ணி உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் ஆக வாழ்த்துக்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்.